தட்சனே, உன்னோட தவத்தை மெச்சுறேன். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு தட்சன், தாயே, மூவுலகத்தோட அதிபதியா நான் நிலைச்சு இருக்கணும். தேவர்கள் அசுரர்கள்ல இருந்து மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் வரைக்கும் எல்லாரும் எனக்கு அடிபணிஞ்சு நடக்கணும். அதோட உங்க அம்சத்தோட எனக்கு ஒரு மகள் பிறக்கணும்னு வரம் கேக்குறான். பராசக்தியோட அம்சமா ஒரு மகள் தன்னோட இருந்தா யாராலையும் தன்னை வீழ்த்த முடியாதுங்கிற எண்ணத்துலதான் தட்சன் இப்படி வரம் கேக்குறான். பராசக்தியும் தட்சன் கேட்ட வரத்தை தர முடிவு செய்யறாங்க. பக்தனே, உன் விருப்பம் எல்லாம் நிறைவேறும். ஆனா என்னைக்காச்சும் நீ நல்வழிய விட்டு விலகி தவறுகள் செஞ்சா உன் அழிவுக்கு நீயே வழிவகுப்பன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தட்சனும் தட்சமபுரிங்கிற நாட்டை உருவாக்கி பெரும் புகழோட நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். தட்சன் பெற்ற இந்த வரத்தை தான் பிரம்மதேவன் அவனுக்கு நினைவுபடுத்துறாரு. என்னோட பேத்தியாவும் உனக்கு மகளாவும் பிறந்திருக்கிற பராசக்தியோட அவதாரமான சதிய அவளோட நாயகனோட சேர்த்து வைக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு தட்சனுக்கு அறிவுரை சொல்லிட்டு மறைஞ்சிடுற.